நமஸ்தேப்பா. இப்போ பிரவீன் பூர்வாதுக்கான ஹிந்தி சாகித்ய கா சங்க்ஷிப்த இதிஹாஸ் இதிலிருந்து राम भक्ति साखा அதை பற்றி பார்க்கலாம். राम भक्ति साखा के कवियों में तुलसीदास का स्थान निर्धारित कीजिए அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ராம பக்தி கிளையினுடைய கவிஞர்களில் துளசிதாஸுடைய இடத்தை தீர்மானம் செய்யுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. भगवान राम के उपासक कवियों ने राम भक्ति साखा का विकास किया. பகவான் ராமரை வழிபடுற கவிஞர்கள் ராம பக்தி கிளைய வளர்ச்சியடைய செய்தார்கள். वाल्मीकि रामायण में राम राजकुमार थे तो उनके उदात्त चरित्र के कारण राजपुत्र से पुरुषोत्तम, पुरुषोत्तम से विष्णु, विष्णु से परम पुरुष के पद पर प्रतिष्ठित होते चले அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வால்மீகி ராமாயணத்தில் ராமர் ராஜகுமாரராக இருந்ததும் அவருடைய உயர்ந்த சரித்திரத்தின் காரணமாக ராஜபுத்திரரிலிருந்து, அதாவது ராஜ மகனிலிருந்து புருஷோத்தமனாகவும், புருஷோத்தமனிலிருந்து விஷ்ணுவாகவும், விஷ்ணுவிலிருந்து பரம புருஷ், அதாவது உயர்ந்த மனிதன், அந்த பதவியில் அவர் மதிப்பு மிக்கவராக இருந்து கொண்டே சென்றார். சங்கராச்சாரியனே அதைத்வ மத்துக்கு ஸ்தாபனாக்கி, சங்கராச்சாரியார் என்கிறவர் அதைத்வ மதத்தை நிறுவியிருந்தார். கிந்து உன்கா மாயாவாத் பக்தி के लिए உபயுக்த நேதா, ஆனால் அவருடைய மறைந்திருந்த அந்த பக்திக்கான எந்த உபயோகமும் இல்லாமல் இருந்தது. தப் ராமானுஜாச்சாரியனே 11वीं सदी में विशिष्टाद्वैत की स्थापना की. அதாவது அப்புறம் ராமானுஜாச்சாரியர் 11ஆம் நூற்றாண்டில் வசிஷ்டாத்வைத் அப்படிங்கிற மதத்தை நிறுவியிருந்தார். விஷ்ணுக்கோ பிரதானத்தாதி, விஷ்ணுவை பிரதானமாக வைத்திருந்தார். राघवानंद ने रामानंद को वैष्णव संप्रदाय में दीक्षित किया. ராகவானந்த் என்பவர் ராமானந்தரை வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தொடங்க செய்தார். இன்ஹி ராமானந்த் நே ராமோபாசனா கா பிரவர்த்தன் கியா. இதை ராமானந்த் ராமனை வழிபடுபவர்களுக்காக அமல்படுத்த செய்தார். ராமச்சந்திர को दीक्षा का बीज मंत्र मान लिया. ராமானந்தர் துவக்கத்தின் விதையாக மந்திரத்தை ஏற்றுக்கொள்ள தொடங்கினார். இப்போ இது வரைக்கும் ராம பக்தியை பற்றி சொல்லியிருக்காங்க. துளசிதாஸ் ராமோபாசனா கே பிரமுக் கவி துளசிதாஸ் தே, அதாவது ராமரை வழிபடுபவர்களில் முக்கியமான கவிஞர் துளசிதாஸாக இருந்தார். உன்கா ஜன்ம சன் 1554 மே ராஜாப்பூர் மே ஹுவா. அவருடைய பிறப்பு 1554 ராஜாப்பூரில் இருந்தது. உன்கே பிதா ஆத்மாராம் ஏ மாதா துளசிதா. அவருடைய அப்பா ஆத்மாராம் அப்படிங்கிறவரும் அவங்களுடைய அம்மா துளசி அப்படிங்கிறவங்களமாக இருந்தார்கள். துளசிதாஸ் கா பச்சுப்பன் கஷ்டமயத்தா, அதாவது துளசிதாஸுடைய குழந்தை பருவம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நரஹரிதாஸ் நாமக் ஏக் சாது நே துளசி கோ ஆஸ்ரய தியா. நரஹரிதாஸ் அப்படிங்கிற ஒரு முனிவர் அவருக்கு துளசிதாஸுக்கு தங்க இடம் கொடுத்தாராம். குரு கி கிருபா சே தோடி समय में ही वेद, उपन्यास, पुराण आदि में निपुण हो गए. அதாவது குருவோட உதவியினால் கொஞ்ச காலத்திலேயே வேதம், ஓரங்க நாடகம், புரான் பழமையான புத்தகங்கள்
ஆதிமே முதலியவைகளில் சிறந்தவராக உருவானார் तुलसीदास। कवि तुलसीदास श्री राम के लोक रक्षक लोक संग्रह ही மரியாதா புருஷோத்தம் ஹை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கவிஞர் துளசிதாஸ் ஸ்ரீராமருடைய பொதுமக்களை பாதுகாப்பவராகவும் பொதுமக்களுடைய சேமிப்பவராகவும் மரியாதையான மனிதத்தன்மையை உடையவராக இருந்தார். तुलसीदास की रामायण समन्वयात्मक ग्रंथ है। துளசிதாசுடைய ராமாயணம் ஒருங்கிணைந்த நூலாக இருக்கின்றதாம். சிவ விஷ்ணு கா சமன்வய, அதாவது சிவன் விஷ்ணு இவங்களுடைய ஒருங்கிணைந்த கதையாகவும் ஊஞ்ச் நீச்ச ஜாதி கா சமன்வய மில்தா ஹை, அதாவது உயர்ந்த தாழ்ந்த ஜாதியினுடைய ஒருங்கிணைப்பை இணைப்பதாகவும் இந்த நூல் இருந்துச்சாம். तुलसी ने भक्ति के क्षेत्र में सेव्य सेवक भाव को उत्पन्न किया। तुलसी ने भक्ति के क्षेत्र में, तुलसीदास வந்து பக்தி இடத்துல சேவை ஊழியர் அப்படிங்கிற உணர்வுகளை உற்பன்ன கியா உருவாக்க செய்தாராம். तुलसीदास के राम லோக்நாயக் ஹை, துளசிதாசுடைய ராமர் பொதுவான நாயகனாக இருக்கிறார். तुलसीदास रामायण में भक्ति धर्म संस्कृति सबका एकाकार रूप में दृष्टिगोचर होती है। तुलसी रामायण में, துளசிதாசுடைய ராமாயணத்தில் பக்தி தர்ம மதம் சன்ஸ்கிருதி பண்பாடு சப்புக்கா எல்லாவற்றையும் ஒன்றான ரூபத்தில் தெரியப்படுத்தும்படியாக இருந்துதான். லோக்நாயக் ராம் ராமாயண் சாமானிய ஜனதா கே ரக்ஷக் ஹோத்தே ஹை, அதாவது பொதுமக்களுடைய நாயகனாக இருந்த ராமன் சாமானிய ஜனதா கே, அதாவது பொதுமக்களை பாதுகாப்பவராக இருந்து கொண்டிருந்தார். समाज में पिता पुत्र पति पत्नी भाई बहन देवर भाभी सास बहू राजा प्रजा के प्रारंभिक संबंध का खूब परिचय मिलता है। समाज में சமுதாயத்தில் பிதா புத்திர அப்பா மகன், பதி பத்னி கணவன் மனைவி, பாயி பகன் சகோதர சகோதரி, தேவர் பாபி அண்ணன் அண்ணி, சாஸ் பஹு மாமியார் மருமகள், ராஜா பிரஜா ராஜா மக்கள் ஆகிய பாரஸ்பரிக் சம்பந்த, அதாவது பரஸ்பரமான சம்பந்தப்பட்ட உறவுகளை கூபு பரிச்சயம் மில்தாகை நன்றாக அறிமுகம் கிடைத்ததாம். रामचरित्र मानस अवधी भाषा का परमाज्वल काव्य है। ராமச்சரித்திர மானஸ் வந்து அவத்தி பாஷையில் மிக முக்கியமான காவியமாக இருக்குதாம். ராமச்சரித்திர மானஸ் दोहा चौपाई पद्धति में लिखा गया है। ராமச்சரித்திர மானஸ் வந்து தோஹா அதுலேயும் நான்கு முறையிலையும் எழுதப்பட்டு இருக்கிறதாம். प्रारंभिक मंगलाचरण एवं स्तुति परक गीत संस्कृत में लिखे गए हैं। प्रारंभिक मंगलाचरण, அதாவது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மங்களகரமான இசை மற்றும் ஸ்துதி பரக் கீத், அதாவது பாராட்டத்தக்க இசை, இவைகளெல்லாம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டு இருக்கின்றனவாம். उनके ग्रंथों में उपमा उत्प्रेक्षा रूपक आदि अलंकार मिलते हैं। அதாவது அவருடைய நூல்களில் உபமா அப்படின்னா
அதை வியாக்கரன், இதெல்லாம் வியாக்கரன், உபமா, உத்பிரேக்ஷா, ரூபக், ஆதி, அலங்கார் மில்தாக இவையெல்லாம் கலந்து எழுதப்பட்டிருக்கிறதா. உன்கே ராமச்சரித்திர மானஸ் மே ஸ்ருங்கார், சாந்த் ஏம் கருணா ரஸ் பிரதான் ஹை. அவருடைய அந்த ராமச்சரித்திர மானஸில் ஸ்ருங்கார், சாந்த் ஏம் கருணா ரஸ், அதாவது இதெல்லாமும் இலக்கண வகைகளை பிரதானமாக வச்சு அவர் எழுதியிருக்கிறாராம். हिंदी साहित्य में ही नहीं संसार के श्रेष्ठ कवियों में तुलसीदास का नाम आधार के साथ लिया जाता है. हिंदी साहित्य में नहीं, हिंदी சாகித்யத்தில் மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள சிறந்த கவிஞர்களில் துளசிதாஸோடைய பெயர் மரியாதை கொடுக்கும் இடத்துல கொடுக்கப்பட்டு இருக்கிறதாம். ஹிந்தி சாகித்யக்கா சந்திரமாகை துளசிதாஸ், ஹிந்தி இலக்கியத்தினுடைய சந்திரமாவாக துளசிதாஸ் இருக்கிறாரு. ராமபக்தி ஷாக்காக்கி பிரவருத்தியா, அதாவது ராமபக்தி கிளையினுடைய போக்குகள் அப்படின்னு கீழே ஒரு 7 கொடுத்துருக்காங்க. 1 பகவான் ராம் கே லோக் ரக்ஷக் ஸ்வரூப் கா வர்ணன், இதில் ராமனுடைய மக்களை பாதுகாக்கிறத பற்றின வர்ணனை இருக்கிறதாம். 2வது பக்திக்கு மகத்தா, பக்தியினுடைய சிறப்பு. 3வது சமன்வய பாவனா, அதாவது ஒருங்கிணைந்த உணர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4வது சேவிய சேவக் பாவ்கி பக்தி, அதாவது சேவை ஊழியர்களுடைய உணர்வுகளும் பக்தியும் பற்றி கொடுத்துருக்காங்க. 5வது பிரபந்தாத்மக் और முக்த ஷைலி, அதாவது ஆரம்ப மற்றும் முதிர்ச்சி பெற்ற நடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6வது நவரசோங்கா பரிபாக், 9 ரசனைகளுடைய வளர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 7வது அவதி பாஷாவுக்கு பிரதானதா, அவதி பாஷையில் மிக முக்கியமானவைகள் அப்படின்னு ராமபக்தி சாக்காக்கி பிரவருத்தியம் ஒரு 7 கொடுத்துருக்காங்க. துளசிதாஸ் கி முக்கிய ரச்சனா ஏகை, துளசிதாஸுடைய முக்கியமான படைப்புகள். 1 ராமச்சரித்திர மானஸ், 2 வினய பத்திரிகா, 3 கவிதாவலி, 4 கீதாவலி, 5 தோஹாவலி, 6 பர்வதி மங்கள், 7 ஹனுமான் நாட்டக் ஆதி. இதெல்லாம் துளசிதாஸ் எழுதிய முக்கியமான படைப்புகள் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ராமபக்தி சாக்காவில் துளசிதாஸோடைய இடத்தை பற்றி நமக்கு தெளிவாக படிச்சிட்டோம். இதனுடைய அடுத்த எஸ்ஸேவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றிப்பா.